பேராசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம காலேஜ் இயர் எக்ஸாம் டிசம்பர் 27ஆம் தேதி வந்து நடக்க இருக்கு. அதுக்கு உங்களுக்கு உறுதுணையா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விக்டரி கவுண்ட் சீரிஸ் லான்ச் பண்ணியிருந்தோம். எக்ஸாம் கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து பக்கத்துல வந்தாச்சு. ஜஸ்ட் ஒன் மோர் டே டு கோ நம்ம எக்ஸாம்க்கு. சோ இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க எக்ஸாம்க்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கையில ரெடியா வச்சுக்கணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். எக்ஸாம் ஹால்ல நீங்க எப்படி நடந்துக்கணும், என்னென்ன பேக் பண்ணி எடுத்துட்டு போகணும், எல்லாத்த பத்தியுமே உங்களுக்கு கிளியரா அந்த வீடியோல சொல்லிடுறேன். அண்ட் நிறைய பேர் என்ன பென் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. சோ அதுக்கு ஒரு சில சஜஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். பட் அது ஒரு டிஸ்கிரிப்ஷனோட தான் கொடுக்குறேன். அதுவும் என்னன்னு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க கையில எடுத்துட்டு போக வேண்டிய டாக்குமெண்ட்ஸ், நீங்க முன்னாடியே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணுன்ற டாக்குமெண்ட்ஸ், ஆப்வியஸ்லி உங்களோட ஹால் டிக்கெட். டிஆர்பி வெப்சைட்ல விசிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், உங்களோட பாஸ்வேர்ட் எல்லாம் போட்டு இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது நீங்க கலர் பிரிண்ட் அவுட் தான் எடுத்துட்டு போகணும் அப்படின்ற அவசியம் எல்லாம் கிடையாது. பிரிண்டட் காப்பியா ஒண்ணு கையில பிசிக்கல் காப்பி வச்சிருக்கணும், அவ்வளவுதான். இது கூட சேர்த்து ஒரு ஒரிஜினல் போட்டோ ஐடி ப்ரூஃப் நீங்க ஒன்னு எடுத்துட்டு போகணும். ஆதார் கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரே ஒரு ஒரிஜினல் ஐடி இருந்துச்சு அப்படின்னாலே போதும். இது ரெண்டும் இல்லாம உங்களுக்கு எக்ஸாம் ஹால்ல அலோவ் பண்ண மாட்டாங்க. இது ரெண்டும் கண்டிப்பா நீங்க கையில வந்து கொண்டு போகணும். மெயினா ரிப்போர்ட்டிங் டைம் அண்ட் கேட் க்ளோசிங் டைம் வந்து ஃபாலோ பண்ணுங்க ஒழுங்கா. அவசரமா லாஸ்ட் மினிட்ல வந்து போகாதீங்க. உங்களுக்கு ஆல்ரெடி ஹால் டிக்கெட்ல எங்க நீங்க எக்ஸாம் எழுத போறீங்கன்றது கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ அந்த பிளேஸ்க்கு நீங்க எப்படி டிராவல் பண்ண போறீங்கன்றது பை திஸ் டைம் நீங்க ஏற்கனவே டிசைட் பண்ணிருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். எஸ்பெஷலி பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு 30 minutes to 45 minutes பிஃபோர் த ரிப்போர்ட்டிங் டைமே நீங்க அங்க ரீச் ஆகிற மாதிரி பாத்துக்கோங்க. அதுக்கும் ரொம்ப காலையில போயிடாதீங்க, 6:30 எல்லாம் போயிடாதீங்க. அங்க போயிட்டு கதவெல்லாம் திறந்து இருக்காது. சோ ஒரு 45 minutes to 30 minutes பிஃபோர் த ரிப்போர்ட்டிங் டைம் அங்க இருக்கிற மாதிரி முன்னாடியே செட் பண்ணி வச்சுக்கோங்க. பஸ் நம்பர் கவனிக்கிறீங்கன்னா பஸ் நம்பர் வந்து கேட்டு வச்சுக்கோங்க. செல்ஃபா நீங்க டிரைவ் பண்ணி போறீங்க அப்படின்னா ஹெல்மெட் கொஞ்சம் போட்டுக்கோங்க. சேஃபா டிரைவ் பண்ணுங்க. ஸ்லோவா டிரைவ் பண்ணி போனாலும் அந்த டைம்க்கு ரீச் ஆகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க முன்னாடியே. ரிப்போர்ட்டிங் டைம் நீங்க அந்த எக்ஸாம் எழுத போற சென்டர்ல 8:30 AM இருந்து உங்களை உள்ள வந்து அலோவ் பண்ணுவாங்க. 8:30 AM இருந்து நீங்க உள்ள போக ஆரம்பிக்கலாம். 9 மணியோட கேட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. விச் மீன்ஸ் 9:30க்கு தான் எக்ஸாம். பட் ஆனா நீங்க 9:05க்கு போனா கூட உங்களை அங்க உள்ள விட மாட்டாங்க. சோ கரெக்டா 8:30க்கு மேல 9 o'clockக்குள்ள உள்ள வந்து என்டர் ஆயிடுங்க. 9:30ல இருந்து 12:30 வரைக்கும் நம்மளுக்கு எக்ஸாம். நம்மளுக்கு பழைய ஹால் டிக்கெட்ல வந்து மாத்தி கொடுத்திருந்தாங்க. 2-3 பிளேஸ்ல 3.5 hours கொடுத்திருந்தாங்க. 3.5 hours எல்லாம் கிடையாது. எக்ஸாம் 3 மணி நேரம் தான். ஏன்னா நம்மளுக்கு சப்ஜெக்ட்ல 100 கேள்விகள் வரப்போகுது, தமிழ் எலிஜிபிலிட்டியில 30 கேள்விகள் வரப்போகுது. சோ அப்போ 130 கொஸ்டின்ஸ் தான் நம்ம எழுத போறோம். அதுக்கு தாராளமா 3 hours உங்களுக்கு போதும். சோ 3 மணி நேரம் தான் எக்ஸாம் ஜெனரல் கேண்டிடேட்ஸ்க்கு. நீங்க வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கும் எக்ஸ்ட்ரா டைம் வந்து ஹால் டிக்கெட்ல தெளிவா மென்ஷன் வந்து பண்ணிருக்காங்க. 12:30க்கு நீங்க எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறமா நடுவில் உங்களுக்கு 1.5 hours பிரேக் இருக்கும். 2 மணிக்கு தான் திரும்ப நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து நம்ம ரிப்போர்ட்டிங் டைம் வந்து போறோம். 3 மணிக்கு தான் எக்ஸாம் வந்து ஆரம்பிக்க போகுது. சோ உங்களுக்கு பிரேக்னு பாக்குறப்ப உங்களுக்கு 2.5 hours இருக்கும். பட் நீங்க ரிப்போர்ட்டிங் டைம்னு பாத்தீங்கன்னா 1.5 மணி நேரம் இருக்கும். இந்த 1.5 மணி நேரத்துக்குள்ள ஈஸியா நீங்க சாப்பிடுற மாதிரி ஏதாவது பேசிக் ஸ்நாக்ஸ் மட்டும் ஏதாவது கையில வச்சுக்கோங்க. பிஸ்கெட்ஸ் மாதிரி ஐட்டமோ இல்ல ஒரு வாழைப்பழமோ, அது ஃப்ரூட்ஸ் சம்திங் எடுத்துக்கோங்க. எலாபரேட்டான லஞ்ச் அங்க சாப்பிட முடியுமா, எப்படி அங்க என்வாயன்மெண்ட் இருக்கும் அப்படின்றது நம்மளால சொல்ல முடியாது. சோ நான் பசி வராத அளவுக்கு ஏதாவது பேசிக்கா ஒரு ஐட்டம் வந்து கண்ணில் வச்சுக்கோங்க. என்ட்ரி டைமை தாண்டி உள்ள போகாதீங்க. யாருக்கிட்டையும் அங்க போய் கெஞ்சிட்டு இருக்க வேண்டிய அவசியமே நம்மளுக்கு இல்ல. கரெக்டா டைமுக்கு போங்க, பங்க்சுவலா இருங்க, கேர்ஃபுல்லா இருங்க. இந்த விஷயத்துல பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டா, பிரைவேட்டா, வாட் எவர் யூ ஆர் யூசிங் முன்னாடியே பிளான் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு வந்து காப்பாற்றும். நெக்ஸ்ட் இஸ் மெயின்லி ட்ரெஸ் கோடு. ட்ரெஸ் கோட் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு ரொம்ப எல்லாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. நீங்க வந்து டிஜிட்டல் வாட்ச், ஷூஸ், ஹை ஹீல்ஸ், பெல்ட் இந்த மாதிரி எல்லாம் போடக்கூடாது. செப்பல்ஸ், பேசிக் செப்பல் இருக்குல்ல, பேசிக் செப்பல்ஸ் போடலாம். ஷூஸ் எல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. எஸ்பெஷலி நீங்க விமன் கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஜுவல்ஸ், கோல்ட் ஜுவல்லரி எல்லாம் போட்டுட்டு போகாதீங்க. இது எக்ஸ்பிளிசிட்டா உங்களோட ஹால் டிக்கெட்ல வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ல கொடுத்துருக்க மாட்டாங்க. அதாவது நீங்க ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுக்கூடாது அப்படி சொல்ல மாட்டாங்க. பட் டோன்ட் பிரிங் வேல்யூபிள்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இன்கேஸ் இது ஆக்சுவலா நெட் எக்ஸாம்ல நிறைய டைம் நடந்திருக்கு. ஒரு சில சென்டர்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா இயரிங்ஸையும் கழட்டி வச்சுட்டு போங்க, இயரிங்ஸ், நம்ம செயின் எல்லாத்தையுமே கழட்டி வச்சுட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி கழட்டி வச்சுட்டு போற பிளேஸும் உங்களுக்கு கண்டிப்பா லாக்கரா இருக்குமா, அதுக்கு வந்து பத்திரமா இருக்குமா அப்படிலாம் நம்மளால சொல்ல முடியாது. சோ தெளிவா சென்டர் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் ஒரே வார்த்தையில முடிச்சிருவாங்க. சோ பெட்டர் நீங்க போறவங்க ஜுவல்ஸ், எஸ்பெஷலி கோல்டு ஜுவல்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு போட்டு போகாதீங்க. சும்மா ஒரு தின்ன ரொம்ப காது எம்டியா இருக்க மாதிரி இருந்தா ஒரு சின்ன முத்து மாதிரி எதனா போட்டுட்டு போங்க. அண்ட் தாலி செயின் வந்து கோல்டுல போட்டுருக்கிறவங்க ஒரு சில சென்டர்ஸ்ல அலோவ் பண்ணலாம். இன்கேஸ் ஒரு சில சென்டர்ல அலோவ் பண்ணலன்னா நம்மளுக்கு அதை கழட்டி வச்சுட்டு எல்லாம் போனோம்னா மனசு பக்கம் அடிச்சுக்கும் உள்ள போனதுக்கு அப்புறம். சோ பெட்டர் நீங்க எக்ஸாமுக்கு போறீங்கன்னா எந்த ஜுவல்ஸுமே வேர் பண்ணாதீங்க. அன்னைக்கு ஒரு நாள் கூட மஞ்சக்கயிறு கட்டிக்கோங்க, எந்த தப்புமே வந்து கிடையாது. நம்ம பீஸ் ஆஃப் மைண்டோட எக்ஸாம் வந்து எழுதணும். சோ அப்ப இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வெளியில வச்சுட்டு நம்மளால போக முடியாது. எந்த வேல்யூபிள்ஸும் கையில வந்து தயவு செஞ்சு எடுத்துட்டு போகாதீங்க. உங்களுக்கு அந்த இடத்துல பிளேஸ் கொடுப்பாங்க ஏதாவது எடுத்துட்டு போனீங்கன்னா வைக்கிறதுக்கு. பட் ஆனா அது சேஃபா இருக்குமா அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. எக்ஸாம்ல போக்கஸ் பண்ண முடியாம போயிடும். அதனாலதான் இதை திரும்ப திரும்ப சொல்றேன். பேசிக்கான க்ளோத்ஸ் வந்து வேர் பண்ணிட்டு போங்க. ரொம்ப எலாபரேட்டா ஜிகுஜிகுலாம் இல்லாத மாதிரி பேசிக்கா வேர் பண்ணிட்டு போங்க. இது எதுக்காக அப்படின்னா ஒரு காட்டன் க்ளோத்ஸோ இல்ல உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்க மாதிரி ட்ரெஸ் நீங்க வேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா இங்க பிடிக்கிறது அங்க பிடிக்கிறதுன்ற மாதிரிலாம் இல்லாம ரிலாக்ஸா நீங்க எக்ஸாம் மேல மட்டும் போக்கஸ் பண்ணலாம்.
அதுக்காக தான் இது வந்து சொல்றது. அண்ட் உள்ள எக்ஸாம் ஹாலுக்குள்ள உங்களுக்கு மொபைல் போன்ஸோ கால்குலேட்டர்ஸோ லாக் டேபிள் புக் நோட்ஸ் கேட்ஜெட்ஸ் எதுவுமே அலோடு கிடையாது. நீங்க கையில எடுத்துட்டு போக போறது உங்களோட ஹால் டிக்கெட், ஒரு ஐடி ப்ரூஃப் எடுத்துட்டு போறீங்க, ஒரு பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் எடுத்துட்டு போறீங்க ஸ்டேஷனரிஸ் வைஸ், அண்ட் உங்களோட வேற மேபி வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போறீங்க டிரான்ஸ்பரண்டானா அது எடுத்துட்டு போவீங்க. மற்றபடி வேற எதுவுமே உங்களுக்கு உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. OMR இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து தெளிவா சொல்லுவாங்க. உங்களுக்கு எக்ஸாம் ஹால்ல தனியா இன்விஜிலேட்டர் இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையுமே கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு இது வரைக்கும் நீங்க இதை பார்க்கவே இல்லை, நீங்க எக்ஸாம் ஹால்ல தான் போய் அதை கவனிக்க போறீங்கனாலும் ஒன்னும் பிரச்சனையே இல்லை. ஆனா அவங்க சொல்றத தெளிவா ஃபாலோ பண்ணி எழுதுங்க. OMR ஷீட்ல உங்களோட நம்பர் ஃபில் பண்றது, புக்லெட் நம்பர் ஃபில் பண்றது, ஷேட் பண்ணணும், எழுதணும், இதெல்லாம் கரெக்டா அங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து வாங்க. அண்ட் மெயினா எக்காரணம் கொண்டும் யாருக்கிட்டையும் பேசாதீங்க. உங்களுக்கு எக்ஸாம் ஹால்லயே டவுட் வந்ததுனாலும் அங்க இருக்கிற இன்விஜிலேட்டர் கிட்ட கேளுங்களே ஒழிய பக்கத்துல இருக்கவங்க கிட்ட இவங்களுக்கு தெரியுமா அவங்களுக்கு தெரியுமா அவங்கள்ட்ட கேட்காதீங்க. இன் ஜெனரல் எந்த எக்ஸாமுக்கு நம்ம போனாலும் நீங்க எக்ஸாம் ஹால்குள்ள என்டர் ஆக போறதுன்னு கிடையாது. உள்ள நீங்க எக்ஸாம் சென்டர்ல போயிட்டாலே ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா கூட எக்ஸாம் முடிச்சுட்டு பேசிக்கலாம். அவங்க எங்கேயும் போயிட மாட்டாங்க, அங்கேயேதான் இருப்பாங்க. யார்கிட்டயும் அந்த நேரத்துக்கு பேசாதீங்க. ரிலாக்ஸா போங்க. உங்களோட எக்ஸாமோட ப்ரிப்பரேஷன் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிருக்கீங்க, அதோட பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு வேணும். அது மேல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, யார்கிட்டயும் பேசாதீங்க. பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் இதை மட்டும் எடுத்துட்டு போங்க. நம்மளுக்கு எந்த விதத்திலயும் வேற ஸ்டேஷனரிஸ் எதுவும் அலௌடா அப்படின்றத பத்தி எதுவுமே ஹால் டிக்கெட்ல மென்ஷன் பண்ணல. சோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் கொடுத்துருக்கிற காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் யூஸ் பண்ணியே நீங்க எஸ்ஏவும் எழுதுங்க, பால் பாயிண்ட் பென் யூஸ் பண்ணி OMR ஃபில் பண்ணுங்க அப்படின்னு தான் வந்து கொடுத்துருக்கோம். அண்டர்லைன் பண்றது, பாக்ஸ் போடுறது மூலமா நீங்க வந்து உங்களோட டிஃபரன்ஸை காட்டிக்கலாம், கலர் மூலமா காட்ட முடியலன்ற பட்சத்துல. ஓகேங்களா? சோ நான் ஆல்சோ ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க இந்த பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் வந்து எந்த கம்பெனி இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பை திஸ் டைம் நீங்க வந்து ஆல்ரெடி எழுதிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி எழுதி உங்களுக்கு ஆல்ரெடி பழக்கப்பட்ட பெண் ஒண்ணு உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு அதையே யூஸ் பண்ணுங்க. இல்ல நான் இனிமேட்டு தான் நான் பெண்ணே வாங்க போறேன்னா அட்லீஸ்ட் இன்னைக்கு நைட்டாவது போய் அந்த பெண்ணை வாங்கி நாளைக்கு ஒரு எஸ்ஏவாவது எழுதி பாத்துருங்க. ஏன்னா புது பெண்ணை வாங்கி எழுதலாம் முடியாது. நம்ம பப்ளிக் எக்ஸாம்க்குலாம் எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணி பெண் எடுத்துட்டு போயிருப்போம். அந்த மாதிரிதான் இதுவும். உங்களுக்கு ஒரு சில சஜஷன்ஸ் உங்களுக்கு இந்த பால் பாயிண்ட் பென் ரிலேட்டடா லெஸ் எக்ஸ்பென்சிவா இருக்கிற மாதிரி நல்லா எழுதுற பென்ஸ் நான் எழுதி பார்த்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ இது எல்லாமே 10 rupeesல இருக்கக்கூடிய பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென்ஸ் தான். நல்லா இருக்கு எழுதுறதுக்கு. இருக்கல நான் எழுதின வரைக்கும் பெஸ்டா இருந்ததுன்னா இந்த பென்டானிக் பென் 10 rupees உள்ளது சூப்பரா இருந்துச்சு. ஸ்கிரீச் எல்லாம் எழுதாம பின்னாடி அச்செல்லாம் பதியாம நல்லா இருந்துச்சு. ஸோ இது யூஸ் பண்ணிக்கலாம், அப்படிலாம் டூம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல லக்ஸர் யூஸ் பண்ணிக்கலாம். இது மூணுமே குட் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பென்டானிக் நல்லா இருந்தது எழுதுறதுக்கு. ஸோ ஐ ஹவ் கிவன் திஸ். நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க ஆல்ரெடி எக்ஸாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதே பெண்ணை யூஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுங்க, எக்ஸாம்லயும் எழுதுங்க. இதுக்காக ஒரு புது பென்லாம் போய் வாங்கிட்டு இருக்க வேண்டாம். இனிமேட்டு தான் நான் வாங்க போறேன் அப்படின்னு இருக்கவங்க வேணா இது வாங்கிக்கோங்க. அண்ட் 2 பென் வச்சுக்கோங்க, மினிமமா 2 பென் உங்க கையில வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம நேரத்துக்கு அங்க போயிட்டு அந்த ஒரு பென் எழுதலன்னா யாருக்கிட்டையாவது கெஞ்சுற மாதிரி ஆயிடும். ஸோ அட்லீஸ்ட் 2 பென் கையில வச்சுக்கோங்க எக்ஸாம் ஹால்க்கு எடுத்துட்டு போகும்போது. ஓகேங்களா? ஸோ இதுல எது வேணா வாங்கிக்கலாம், உங்களோட இஷ்டம் தான். அண்ட் மெயினா நீங்க எக்ஸாம் எழுத போற இடத்துக்கு ஜஸ்ட் கூகுள் மேப்ல மட்டும் இல்லாம அங்க ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு, ஒரு 15-20 கிலோமீட்டர் ரேஞ்சில தான் இருக்குன்னா அங்க இருக்கிறவங்க கிட்டயோ அல்லது நீங்களும் கூட போய் ஒருக்க பார்த்துட்டு வந்துருங்க இந்த இடம் தானா அப்படின்னு. லாஸ்ட் மினிட் இந்த ரஷ்ஷை வந்து அவாய்ட் பண்றதுக்கு. அண்ட் பிளஸ் பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன்ல போறவங்க கொஞ்சம் ஏர்லியாவே கிளம்பி போயிடுங்க, எந்த தப்புமே கிடையாது. அண்ட் ஒரு சில எக்ஸ்ட்ரா விஷயங்கள் நீங்க நினைவுல வச்சுக்கணும் அப்படின்னா, எக்ஸாம் காலையில நம்ம 8:30க்கு ரிப்போர்ட்டிங் வந்து இருக்கணும். ஸோ காலையில நீங்க பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு தான் உள்ள போகணும். பிரேக் அவசரத்துல காலையில வந்து லேட் ஆயிடும் அப்படின்ட்டுலாம் ஸ்கிப் பண்ணிட்டு போகாதீங்க. ஏன்னா ஈவினிங் ஆல்மோஸ்ட் 4 o'clock வரைக்கும் உங்களுக்கு இதுலயே டைம் போயிடும், தலைகீழெல்லாம் சுத்த ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஸோ அட்லீஸ்ட் பேசிக்கா ஏதாவது சாப்பிட்டு ஒரு வாழைப்பழம், ஒரு கிளாஸ் மில்க் அட்லீஸ்ட் அது மட்டுமாவது வந்து சாப்பிட்டு போங்க. அண்ட் எக்ஸாம் ஹாலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நிறைய தண்ணி குடிக்காதீங்க. உங்களுக்கு வாஷ்ரூம் யூஸ் பண்ணணும்னா அலோ பண்ணுவாங்க, பட் தேவையில்லாத டைம் வேஸ்ட். அது நம்மளுக்கு கிடைக்கிறதே 3 hours தான். உங்களோட ஹோல் பர்ஃபார்மன்ஸ் டிசைட் பண்ண போறது அந்த 3 மணி நேரம் தான். அதுல 5 minutes 10 minutes நம்ம வாஷ்ரூம்க்கு வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் தண்ணி கம்மியா வந்து குடிச்சுக்கோங்க. 12:30 வரைக்கும் தாங்குற மாதிரி லைட்டா தொண்டை நினைக்கிற மாதிரி மட்டும் குடிச்சுக்கோங்க. நிறைய தண்ணி வந்து குடிக்காதீங்க. சின்ஸ் கிளைமேட் இஸ் ஆல்சோ ஒரு மாதிரி கதகதன்னு தானே இருக்கு. ஸோ அதனால தண்ணி உங்களுக்கு மேக்ஸிமம் தேவைப்படாது. ஜஸ்ட் ஐம் கிவிங் இட் அஸ் a caution. ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு படிச்சு ஏதோ ஒரு சில மிஸ்டேக் இந்த மாதிரி குட்டி குட்டி மிஸ்டேக் பண்ணி அங்க போய் உங்களோட மைண்ட் வந்து அந்த இடத்துல டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாது. நீங்க ரொம்ப கிளியரா இருக்கணும். நீங்க படிச்சதை அப்படியே பேப்பர்ல இறக்குறதுக்கு நீங்க பீஸ்ஃபுல்லா இருந்தா மட்டும்தான் முடியும். கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. யூ ஹாவ் டன் யுவர் பெஸ்ட். உங்களோட ப்ரிப்பரேஷன்ல இது வரைக்கும் பெஸ்டா பண்ணிருக்கீங்க. அண்ட் அந்த பெஸ்ட்டை கொண்டு போய் அங்க வந்து காமிச்சிட்டு வாங்க எக்ஸாம் ஹால்ல. எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க, நல்லா எக்ஸாம் எழுதுவீங்க. ஆல் த வெரி பெஸ்ட். எக்ஸாமுக்கு இன்னும் ஒரே ஒரு நாள் இருக்கு. இந்த நேரத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் படிக்க வேண்டாம். முடிஞ்சா அரை நாள் வரைக்கும் ரிவிஷன் பண்ணுங்க, அதோட நிறுத்திக்கலாம். கடைசி நேரத்துல கிராம் பண்ணீங்கன்னா படிச்சதும் மறந்துடும். அதனாலதான் சொல்றேன், ரிலாக்ஸ்டா இருங்க, நல்லா எழுதுவீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட்.